ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லேயே அந்த ஒயிட்டியை தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றி தான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கா. சரி, இங்கேருந்து போகலாமேன்னு திரும்பி பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ நின்று பேய் மாதிரி பார்த்துட்ருக்கான். அவள் கொஞ்சம் நேரத்தில் பயந்தே போயிடறான். சார் நீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், நீ என்ன பண்ணுற, இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலையா அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, அந்த ப்ராஜெக்டை பற்றி தான் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு சில விஷயங்கள் புரியலை அப்படின்னு. புரியலையா, சரி எல்லாத்தையும் கொண்டு வா, என்னோடய ரூமில் வச்சு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடறான். பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்க்குறா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க. அதே சமயம் அந்த ஜியாங் இருக்கான்ல, பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவளை ரொம்பவே லவ் பண்ணுறான் போல். ஸோ இந்த சைடு அந்த வைட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே தூங்கிட்டா. ஹீரோ பார்த்தீங்கன்னா விடிய உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். காலையில் பார்த்தீங்கன்னா விடியவே செஞ்சிருது. அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கா சாப்பிட்லாமேன்னு. ஸோ சாப்பிட போகும்போது ஆமாம் யான் எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த மெயில் ஆண்டி பார்த்தீங்கன்னா அவன் நைட்டு வீட்டுக்கே வரல, என்னாச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. ஸோ இவளுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே வரமாட்டுது, அப்படியே வச்சிட்றா. மறுநாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே போர்டு மெம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டுறாங்க. முக்கியமாக இந்த மிஸ்டர் ஜியாங் இருக்கார்ல, அவரோட 2 ஆள் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வறுத்தெடுத்துட்டு இருக்கானுங்க ஹீரோவை. என்னப்பா இதெல்லாம் சாத்தியமாகுமா, ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கட்டுனா எப்படி, அதெல்லாம் நல்லாவே இருக்காது, யாருமே அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, நீ ஒரு பாக்ஸர், ஸோ ஒன்றை மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த சமயம் இந்த ஜியாங் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா சரி விடுங்கப்பா, இவன் கொஞ்சம் எங்கே அதனால் இந்த மாதிரி பேசுகிறான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆயிடுது. என்னடா இவன் திடீர்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறானே அப்படின்ட்டு. ஸோ இவரோட அல்லக்கை இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே அப்போனா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வெளியே போக ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான், நீங்கள் எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னு. அதுவா, நீ ரொம்ப சின்ன பையன்ப்பா, உனக்கு விஷயங்கள் தெரியாது, ஒன்று நீ நானும் எதிரியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ பார்க்கலாம், நீ என்ன தான் இந்த ப்ராஜெக்டில் பண்ணி கிழிக்க போகிறேன்னு பார்க்குறேன், ஆனால் நீ ஃபெயில் ஆகிட்டினா என்ன பண்ணுறது, விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்பேற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஹீரோக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு, அந்த சேரெல்லாம் எட்டி உதச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க எம்ப்ளாயீஸ் கூட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம், கண்டிப்பாக இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி காட்டலாம், அதுக்காக நாளைக்கு ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று வைக்கலாம் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜியாங்குமே வந்துடுறான். அடடா பார்ட்டியா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேப்பா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினையும் நான் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜியாங் சொல்ல, அவள் எதுக்காக இங்கே வரணும் அப்படின்ட்டு ஹீரோ கேட்க, என்னப்பா நீ மறந்துட்டியா, அவளும் இந்த கம்பெனியில் ஒரு ஷேர் ஹோல்டர் தானே அப்படின்ட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு, எதுக்காக அவன் அடிக்கடி ஹீரோயினையே உள்ளே இழுத்துட்டு இருக்கானே தெரிலையே அப்படின்ட்டு. இவன் கடுப்பில் இந்த சைடு நிற்க, இவனை அந்த ஒயிட்டி பார்க்க, ஒயிட்டியாக அந்த பிஏ அப்படியே காதலோட பார்க்க, இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை முறைச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். அவளும் யதார்த்தமாக ஏதோ ஒன்று கேட்க வரா. இவன் இப்படி பார்க்குறத பார்த்தோன்னா அவள் பயந்துடுறா, ஆத்தாடி இவன் ஏன் இப்படி பார்க்குறான், விட்டால் நம்மளை கடிச்சு தின்றான் போலையே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சைலண்ட் ஆயிராளா. இவன் பார்த்தீங்கன்னா ஆமாம் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, என்ன அப்படின்ட்டு. நேற்று நைட்டு நீ எங்கே போன, வீட்டுக்கே வரலையே அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஓ என்னை கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டியா, இது என்ன என் மேலே அக்கறையில் கேட்குறியா இல்லை வேறு எதுவும் ரீசனா அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா உன்ட்ட ஏன்டா நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரியே உட்காந்துட்ருக்கா. சரி இதை ட்ராமாலாம் விட்டுரு, நாளைக்கு என்னோடய கம்பெனியில் ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு. நான் இதுக்காக வரணும், நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் தானே, அதனால் வந்து சேருங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஃபனேஜுக்கு தான் வந்திருக்கா, அந்த குட்டி பையனுக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்காக. ஸோ எல்லா பசங்களும் உட்காந்துருக்காங்க, ரொம்பவே ஜாலியாக அவள் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியெலாம் சொல்லிகிட்ருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒயிட்டி கூட ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டுருக்கா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இவனும் இல்லை ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கே, இவளுக்கு நீ என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கான பதிலாக அந்த ஒயிட்டியே சொல்லிகிட்டு இருக்கா, என்னப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னோட சைஸில் தான் இருப்பாளா, அதனால தான் நீங்கள் என்ன கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே கிடையாது அப்படின்ட்டு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இதை பேக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். இது
உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? சரி, சரி. அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படின்ற மாரியே இவ பார்த்துட்ருக்கா. அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கதையெல்லாம் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு லேடி பார்த்தீங்கன்னா, கார்ல வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்க பேர் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லின். நம்மளும் அப்படியே வச்சுக்கரலாம். ஸோ அவங்க இந்த 2 பொண்ணுங்க யாரு? அப்படின்ற மாரி இந்த ஆர்ஃபனேஜ் ஹெட்டுட்ட கேட்க, அவங்க வந்துட்டு ஒரு டிவி ப்ரோகிராம்ல ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. ரொம்பவே நல்ல பெர்சன் அப்படின்ட்டு. ஸோ அந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கியிருக்கான்ல அவன்கிட்ட இருந்து கூட காப்பாற்றிருப்பாங்கள்ல அந்த நியூஸ் எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ரிட்டன் ஹீரோயின் வீட்டுக்கு வர அங்கே பார்த்தீங்கன்னா ஜியாங் வந்து நிறைய gift எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கான் அந்த பார்ட்டிக்காக. ஸோ அந்த மெய்டு ஆன்ட்டி இங்கே வா வா உனக்கு என்னென்ன gift எல்லாம் அனுப்பிச்சுட்ருக்கான் பாரு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸும் அப்புறம் செப்பல்லாம் அமுச்சு விட்ருக்கான். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வாங்கின ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கடுப்பாயிருது. ஸோ அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுறான். அதே சமயம் அந்த டைரக்டர் லின்னு பார்த்தோம்ல அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்க ஹீரோ கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பான்ல அதே செயின் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவும் போட்டிருக்காங்க. ஒருவேளை இவங்க தான் ஹீரோவோட அம்மாவா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. இவங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்றா யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்களோட ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு. இங்கே பாருமா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரதான் செய்யும். அதை நினச்சலாம் நீ கவலைப்படாத. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். உன்னோட குழந்த சாகலை. நாங்கள் தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டோம். எங்கள் 2 பேர்த்தையும் நீ மன்னிச்சிரு. உன்னோட நலத்துக்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்கிறீங்க? என் குழந்தை எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கையில் ஒரு செயினை கொடுத்துட்டு அப்படியே இறந்து போயிடுது. ஆனால் ஏதோ ஒரு லேடி பேரை மட்டும் சொல்லுது. அவங்ககிட்ட தான் உன் குழந்தை இருக்குது அப்படின்னு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலவெறியோடு அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு அந்த வைட்டி இருக்கால அவள் வேற சார் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸையும் பார்த்துறா. என்ன சார் இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை கொடுக்கலையா? ரொம்பவே லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் பார்ட்டிக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான்லாம் மொரட்டு சிங்கிள் சார். நான் எப்படி தனியாக வர முடியும்? அதனால் நான் வரல அப்படின்ட்டு. அப்படியா சரி இந்த ட்ரெஸ்ஸை நீனே எடுத்து போட்டுக்கோ. நம்ம 2 பேரும் ஒன்றாவே அந்த பார்ட்டிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இவன் சொல்லிடுறான். அவளுக்கா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வீட்டில் இருக்கும்போது ஜியாங் பார்த்தீங்கன்னா ஏம்மா எங்கே இருக்க வா நம்ம 2 பேரும் ஒன்றாவே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அட வா நீ ரொம்பவே அழகாக இருப்ப அந்த ட்ரெஸ்ஸில். நான் உன்னை அழகாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நின்றுட்டுருக்கான். உள்ளுக்குள்ளே இருந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே க்யூட்டாகவே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு முன்னாடி போக பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜியாங்கும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கையை கொடுக்குறான் வெளியே வாமா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தயக்கம் இருக்க தான் செய்யுது. சரி வேறு வழி இல்லை இவன் கூட வந்துட்டோமே அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக இறங்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிடுறான். அப்போ இந்த ஜியாங் பையன் பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்க 2 பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கண்காட்சியை ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்றான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கு. அவனுப்பா முதுகு ரொம்ப வலிக்குது சத்த தூக்குறியா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்க்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி விடுறான். இவ பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கையை எடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு தூக்கி வாரி போடுது. அத்தாடி இவன் பார்த்துட்டானா? அது சரி பக்கத்தில் என்ன புதுசாக யாரும் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்ட்டு அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் வர அவங்க 2 பேரும் அங்கே நிற்க அப்படியே பார்த்தீங்கன்னா எதிரிங்க மாதிரி ரெண்டும் பார்த்துக்குதுங்க. வைட்டி வந்து பார்க்குறா. என்னடா மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறீங்க கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகுது பண்ணி வைங்கடா அப்படின்ட்டு இவளே பார்த்தீங்கன்னா கேட்குறா. ஆமாம் ஜியாங் யார் இந்த பொண்ணு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. ஐயோ என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நானும் இவளும் ஒன்றா படித்தோம் கிளாஸ்மேட்டு அப்படின்ட்டு. ஸோ ஜியாங் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் யானை இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வை ஹீரோயின்ட்ட அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா இவ இவ வந்து வைட்டி இப்போ தான் ரீசெண்டாக என்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணா அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கை கொடுக்க போகிறா. இவ பார்த்தீங்கன்னா கை கொடுக்க வர அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில கை கொடுக்காம அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அதில் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படின்னு. ஓ அப்படியா ஹீரோவுக்கு தான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு அவன் தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தான் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டெல்லாம் சுக்கு நூறாக போயிடுது.
எது அவனுக்கு உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தானா அப்படின்ட்டு. ஓ அப்படியா, ஹீரோக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குத்தி சொல்ல, இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இதான் ஒயிட்டி புரிஞ்சுக்கிறா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஏதோ ஓடுது போலையே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ கையை இறுக்கி பிடிக்க, இதை பார்த்த ஹீரோனுக்கு செம்மையாக புகஞ்சிட்ருக்கு. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப கடுப்பாயிட்டிருக்கு. சரி உள்ளே வாமா அப்படின்ட்டு ஜியாங் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இந்த பார்ட்டியில் ஹீரோவும் அந்த ஒயிட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி கையை பிடிச்சிட்டே பேசுகிறா பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துக்கு ஜியாங் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்கை கொண்டு வந்து கொடுக்குறான், இந்தா கூடி அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரே கல்ப்பாக அடிச்சிட்டு எனக்கு இன்னுமே வேணும் எனக்கு இன்னுமே வேணும்னு கேட்கும்போது, இங்கே பாரு ரொம்ப குடிக்காத, வா நம்ம போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு இவங்க போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இதை ஒயிட்டி பார்க்குறா, ஆமாம் நான் வந்துட்டு உங்களை டான்ஸ் ஆட கூப்பிட்றேன், நீங்கள் என் கூட டான்ஸ் ஆட வரீங்களா அப்படின்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறானுங்க. ஆனால் ஹீரோயினோட ஃபோக்கஸ் எல்லாமே ஹீரோவும் அந்த ஒயிட்டி மேலே இருக்குது. ஹீரோவோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே தான் இருக்குது. ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்காதடி என்ன பாருடி அப்படின்ற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்க்க முடியல, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ அதனால் அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக ஜியாங்குக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவனும் பின்னாடி வந்துட்டுருக்கான். இப்போ தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை நோட் பண்ணுறான், எங்கே போனோம் அவள் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். ஆனால் அவளை காணமா. சரி இதுக்கு மேலே நம்ம என்னத்தை டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படின்ட்டு அவளோட கையை பார்த்தீங்கன்னா இவனும் விட்டுட்ருக்கான். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இது டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேர் கப்பலாக வந்து நின்றுட்டுருக்காங்க. நான் ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன், நேற்று நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தாங்களாமாப்பா, அதனால தான் கப்பல் ஆகிட்டாங்களோ, ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்ட்டு. சரி எனக்கு ஒரு விஷயம் புரியல, அவங்க வந்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி ஹீரோவை கரெக்ட் பண்ணா? அப்போ அந்த ஹீரோயின் இருக்காளே அவள் வந்து ஹீரோவோட பார்ட்னர் ஆக முடியாதா அப்படின்ட்டு. அட அவங்க என்ன வேணாலும் பண்ணிப்பாங்க, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பான், இந்த பொண்ணை வந்து மிஸ்டர்ஸாக வச்சுப்பான், இல்லை ஒயிட்டியாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஹீரோயினை கூட மிஸ்டர்ஸாக வச்சுப்பான்ப்பா, இப்படி தான் பணக்காரங்க எல்லோரும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காளா, அதனால பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துட்ருக்கா, இங்கே பாரு குடிக்காத குடிக்காத அப்படின்ட்டு. ஏன்பா நீ ஏன்பா சொல்கிற, போய் அந்த வெயிட்டி கூட டான்ஸ் ஆடு, என் கூட வந்து ஏன் நீ வெட்டியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு குடிக்காத குடிக்காத அப்படின்ட்டு, டே அங்கிட்டு போடா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போக இதை பார்த்தீங்கன்னா ஒயிட்டி பார்க்குறா, அவளுக்கு உள்ளுக்குள்ளே கடுப்பாயிட்டுருக்கு, என்ன இவன் இழுத்துட்டு போகிறானே அப்படின்ட்டு. ஸோ இவ கடுப்பாக்கி பார்க்குறத அந்த பிஏ பார்த்தீங்கன்னா அப்பாவையே பார்த்துட்ருக்காரு, அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு ரூமுக்கு தான் இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். உனக்கு ஜியாங்குக்கும் நடுவில் என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்குது சொல்லு சொல்லு அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜியாங்குக்கும் நடுவில் என்ன வேணா இருக்கட்டும், உனக்கு என்ன, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும், உன் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நீ எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சரியா. சரி சொல்கிறேன், ஜியாங் வந்து உன்ன மாதிரி கிடையாது, அவன் ரொம்பவே கேரிங்கான ஒரு பர்சன் தான், அவனுக்கு இப்போ என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் உனக்கு என்ன பிரச்சனை, உன் வேலையை மட்டும் பாருவேன், உன்னோட ஹார்ட்டு தான் வேறு சைடு திரும்பிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாரு நீ ரொம்ப குடிச்சிருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. எது வீடா, ஏன் வீடா, அது எங்கே இருக்குது, எனக்கு தான் எந்த ஒரு வீடுமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ ரொம்பவே குடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் குடிச்சிருக்கேன் தான், உனக்கு ரொம்ப பயமாக இருக்கோ, திரும்பவும் என்கிட்ட லவ்வில் விழுந்துருவேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கன்னத்தில் அப்படியே கையை வச்சு சொல்லிட்டு இருக்கான், இப்படி அழகாக ரொம்பவே ப்ரிட்டியாக உங்கள் அம்மா உன்னை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி பேசணுன்னா கடுப்பாயிருது. ஸோ அவள் அப்படியே தட்டி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்கா, ரொம்ப பயங்கரமாக அழுகிறா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜியாங்கும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயின் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கரடி காஸ்டியூம்லாம் போட்டு வந்து அவள் கூட டான்ஸ் எல்லாம் ஆடி அவளை கொஞ்சம் லைட்டாக சிரிக்க வைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே டப்பு டப்புன்னு ஆஃப் ஆகிட்டுருக்கு. சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படின்ட்டு. அங்கே ஜியாங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோயின் ஆன் பார்த்துட்ருக்கா, என்னடா அவன் இப்படி வரானே அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய ரோஸ் பொக்கேவை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இங்கே பாரு ஹீரோயின், நான் வந்துட்டு உன்னை காலேஜ் படிக்கும்போதுருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனால் நீ என்னோடய ஃபீலிங்ஸை நம்பலை, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு,
கண்டிப்பாக என்னோட லவ்வை உனக்கு நான் வந்துட்டு புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொக்கேவை பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கையில் கொடுத்துட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட் அப்படியே முட்டி போட்டு கொடுத்துட்ருக்கான், நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இரு அப்படின்னு. இதெல்லாம் வாங்குற மாதிரி இல்லை, ரொம்பவே ஸ்டெபனாகவே நின்றுட்டுருக்காளா. ஸோ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கொடுக்க போக அப்போ அவள் ஸ்லிப் ஆகி அப்படியே ஸ்விம்மிங் ஃபூல்குள்ளே விழுந்துடுறா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி உள்ளே போய் குதிக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு உள்ளே போய் அவளை தூக்கிட்டு இருக்கான். ஜியாங்குக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டான் என் இடையில, நம்மளோட விளையாடுறதே அவனுக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்பில் தான் பார்த்துட்ருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இதை நம்ம ஜியாங் பார்த்துட்டு அவனோட கோட் எல்லாமே கழட்டி அப்படியே போத்தி விட்றான். சளிகிளி பிடிச்சிக்க போது பார்த்து கூட்டு போ அப்படின்ட்டு. தல்றா ஃபஸ்ட்டு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதை வெயிட்டி பார்க்குறா, அவளுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜியாங் பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணுறேன்ற பேரில் ஹீரோயினை ஸ்விம்மிங் ஃபுல்லாக தள்ளி விட்டுருந்துருப்பான். ஹீரோ தான் உள்ளே விழுந்து அவளை காப்பாற்றி அப்படியே தூக்கிட்டு போயிட்டுருக்கா. இதை பார்த்தீங்கன்னா அந்த வைட்டி பார்க்குறோம், அவளுக்கு உள்ளே பயங்கரமாக எரியுது. ஸோ அந்த இடத்துக்கு பிஏ இருக்கார்ல, அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே கடுப்பாங்கேருந்து கிளம்ப அந்த சைடு ஜியாங்க பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கான். ஸோ அந்த பொக்கே எல்லாத்தையுமே தூக்கி அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் போட்டுறான். அந்த கை செயின் இருக்கும்ல, அதை பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கிடக்காம அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் வந்துட்டுருக்காங்களா, ஹீரோ அப்படியே பார்க்குறான். அவள் மேலே வந்து ஜியாங் வந்து போற்றி விட்டு அந்த கோட் இருக்கா, அதை பிடுங்கி கீழே போட்டுட்டு சார் பார்த்தீங்கன்னா அவரோட கோட் எடுத்து போற்றி விடுறாங்க. இதை எல்லாத்தையுமே வாங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் வந்துட்டுருக்கான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்பா நான் அதில் விழுந்து செத்து போயிடுவேன்னு நினச்சியா அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்கா, அதெல்லாம் நீ சாக மாட்டேன். ஆமாம், நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா எப்படி என்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், கூடயே வச்சு என்னை டார்ச்சர் பண்ணும்ல, அதுக்காக தானே நீ என்னை காப்பாற்றின அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக கேட்க, இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இவன் நம்மளை இப்படி தான் யோசிச்சுட்ருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் பார்க்குறான். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்களா, அந்த மெய்ட் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் இப்படி ஈரத்தோட 2 பேர் வரீங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் இந்த மெய்டை ஹக் பண்ணி அழுகவே ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி இவளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவன் மேலே போயிடுறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சரி வா ஒழுங்கா போய் குழி, இல்லைன்னா பார்த்துக்கோ உனக்கு காய்ச்சல் ஈச்சல் வந்துடும் அப்படின்ட்டு. இல்லை ஆன்ட்டி நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமுக்கு வந்துட்டுருக்கா. அந்த சைடு பிஏ பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டியாக வீட்டில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவளுக்கு குளிர்து போல். இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு விட்டுட்ருக்கான். அவங்க ட்ரெஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது, சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக பிஏ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். இவன் போனதுக்கப்புறம் ஒரு கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா ஜியாங்கோட அப்பா. இவர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னம்மா ஹீரோட்ட ரொம்ப க்ளோஸாக போய் பழக சொன்னா, பிஏட்ட போய் க்ளோஸாக பழகிறியே அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அது கொஞ்சம் படிப்படியாக தான் நடக்கும் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் எனக்கும் புரியும், ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனோட வீக் பாயிண்ட் ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ஹீரோயின் தான். ஆஹா நல்ல விஷயங்களை தான் கண்டுபிடிச்சிருக்க, சரி இந்த விஷயங்களை கரெக்டாக பண்ணிடு, உன்னோட கம்பெனிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இதை வச்சு பார்த்தா இந்த ஒயிட்டி பயங்கர பிளானோட ஹீரோவை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்த மாதிரி இருக்குது. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் அந்த கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு கோவத்தில் தானே அந்த கண்ணாடியை குத்திருப்பான். அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயினுக்கு இவன் கொடுத்த செயினை பிடிச்சி அத்துது, அப்புறம் அவளை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே தள்ளி விட்டுருப்பான்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். உன்னை நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கல, ஆனால் என்னால் முடியலையே அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக வந்து உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மாவும் இவளும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உன்னை வந்து ஒரு நாள் கூட என்னால் பார்க்கவே முடியலம்மா அப்படின்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏசிலேருந்து காற்று வருது. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏசியை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே ஈரத்தோடையே அங்கே நின்றுட்டுருக்கா. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகட்டும், நம்ம அதை சாக்கா வச்சாதான் அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அப்படியே ஜியாங்கையும் அவங்க அப்பாவையும் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பூவையே பார்த்துட்டு கடுப்பாகி உட்காந்துட்ருக்கான்.
அந்த இடத்துக்கு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காரு. என்னப்பா இப்போல்லாம் இப்படி போயிட்டுருக்கு, அந்த பொண்ணை உன்னை நான் கல்யாணம் பண்ண சொன்னேன், ஆனால் உனக்கு என்னமோ உண்மையாகவே பிடிச்சிருக்கும் போலையே அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம், காலேஜ் படிக்கும்போதே எனக்கு பிடிச்சிருந்தது, அப்போவே அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, இப்போவுமே என்ன அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு. இங்கே பாருப்பா, பொண்ணுங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் பொறுமை வேணும். ஸோ உனக்கு அது ரொம்பவே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அட்வைஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவரே வந்துருச்சு போல். ஸோ அந்த மெய்டு தான் டேப்லெட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இவன் அந்த டேப்லெட்டை போடுற மாதிரி சீனை போட்டுட்ருக்கா. ஆனால் டேப்லெட்டாவே போடவே இல்லை, கையில் தான் வச்சுருக்கா. ஸோ இந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா உடம்ப பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்களா. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில் போட்டுட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜியாங் வரான். என்னப்பா உன்னோட ஆஃபீஸை நீனே க்ளீன் பண்ணுற போல அப்படின்ட்டு. ஆமாம், வேறு யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிஏ வரான். சார் ஒரு எமர்ஜென்சி, நீங்கள் முக்கியமாக அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு. அதனால் ஜியாங் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஸோ இவனும் வாங்கி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அது ஜியாங் அப்பா கையில் போயிருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ஏகப்பட்டது போட்டிருக்காங்க. அதெல்லாம் கட்டுறதுக்கே இவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ என்னடா பண்ணுறது அப்படின்னு செம்மையாக கடுப்பாயிட்ருக்காங்க. ஒரே குழப்பமாக தான் இருக்குது. இதனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். குவாங் பார்க்குறான், என்னவன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு. அப்போ இவனுக்கு அந்த மெய்டு ஆன்ட்டி வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, வந்து பாரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வேகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அங்கே அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருமிட்டுருக்காளா. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் அப்படியே டச் பண்ணி பார்க்க போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கான். அந்த டஸ்ட்பினே ஒரு மாதிரி பார்க்க. அதை பார்த்தீங்கன்னா இவன் பார்த்துட்றான். உள்ளே போய் திறந்து பார்த்தா டேப்லெட் எல்லாம் கிடக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ வந்து டேப்லெட்லாம் போடாமல் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா நான் வரல, என்னை விடுன்னு கத்திக்கிட்டு இருக்காளா. இவன் டக்குன்னு தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்கான். ஸோ அங்கே தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வேலை பார்த்துட்ருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெறப்பாக நின்றுட்டே இருக்கானா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்ணை காமிச்சிட்ருக்கா. டே ஃபஸ்ட் இவனை இங்கேருந்து வெளியே சொல்லுடா அப்படின்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா இவனுமே புரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க, இவங்களை நாங்கள் ஃபுல்லாக செக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோவும் வெளியே போக இவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் கிட்ட கூட்டு போயிட்டுருக்கான். என்னாச்சு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. டே உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன்டா, என்ன ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண அப்படின்ட்டு. என்ன விளையாட்றியா, உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கெலாம் அட்மிட்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. டே ப்ளீஸ்டா அவங்க காலில் விழுந்து கேட்குறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சிட்ருக்கா. சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இவங்களோட லங்ஸில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால கொஞ்ச நாள் இவங்கள அப்சர்வேஷனில் வைக்கணும் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிற, ரொம்ப சிவியரா. சரி நீ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும், அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உடனே நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களோட கம்பெனியில் தான் இந்த ஹாஸ்பிட்டலும் வருது போல். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து எட்டி பார்க்குறா, நம்ம அம்மாவை போய் பார்த்துடலாமா அப்படின்ட்டு. ஆனால் வெளியே 2 நர்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்காங்க. இவங்கள தாண்டி நம்ம எப்படி போகிறது அப்படின்ட்டு இவளுக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த விஷயத்தினால இவங்க இப்போ ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு ஃபண்டு சுத்தமாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. சரி இதுக்கான ஃபினான்ஸ் ப்ரப்போசல் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது வந்து ஜியாங் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பார்த்திங்கன்னா உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கான். ஸோ எல்லோரும் அட் அ டைமில் அவனை திரும்பி பார்க்க அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா என்னை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஃபைனான்ஸ் ப்ரப்போசல் எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருங்கப்பா, எங்கள் அப்பா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வராது அப்படின்ட்டு. இதனால் எல்லா பொறுப்புமே தூக்கி ஹீரோ பார்த்திங்கன்னா ஒயிட்டி கையில் கொடுத்துட்ருக்கான். அவள் யார் என்னன்னு தெரியாமல். இதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. எவ்வளோ பார்த்திங்கன்னா அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபீவர் எல்லாமே குறைஞ்சிருச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு லங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு நான் அஸ்யூம் பண்ணுறேன். அதனால் இன்னும் ஒரு 2 நாள் மட்டும் நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும் அப்படின்ட்டு. செவ்வாய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கா. ஓகே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்களோட சீனியர் இருக்காங்கள, அவங்க உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டான். இல்லை ஹீரோ யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதனால் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இங்கே பார்ப்பானா அவங்களோட ஃப்ரெண்டு, நான் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேனே அப்படின்ட்டு.
ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கெஞ்சுறா, ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 25, ஒரு 20 அப்படின்னு. சரி சரி பேசி தொலைங்க அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து போக, எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஜியாங் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் ரொம்பவே வைரலாக போயிருக்கும் போல். ஸோ நீ வந்து குழந்தைங்களுக்கு கதைலாம் சொல்லிகிட்டு இருக்க, ரொம்பவே ஃபேமஸாக இருக்க, அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, உன்னோட நேம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரிப்பா உடம்ப பார்த்துக்க, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒரு நிமிஷம் சீனியர், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டாக அங்கே படுக்க போட்டுட்டு, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டுருக்கா. கரெக்டாக அந்த டாக்டர் வேறு ஆப்போசிட்டில் வரான். அவனை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே ரிட்டன் ஆகி ஓடிட்டுருக்கா. ஆனால் இவனுக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அம்மா இந்த மாதிரி இருக்காதீங்க, கண் முழிச்சு பாருங்கம்மா, எல்லாருமே நீங்கள் தான் கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, எந்திரிச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்ட்டு எப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அழுதுட்ருக்கா. ஸோ என்ன பண்ண முடியும், அவங்க கண் முழிச்சாங்க அப்படின்னா மட்டும்தானே உண்மைகள் எல்லாமே வெளியே வரும். அந்த சைடு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உட்காந்து மேகசின் எல்லாமே படிச்சுட்ருக்கா. வெளியே அந்த ஃப்ரெண்டுக்காரன் வர மாதிரி சத்தம் கேட்குது. இவளுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து போத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா வரான். ஆனால் இவனுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. ஸோ அந்த பெட்ஷீட்டை எடுத்து அப்படியே இழுத்துட்ருக்கான். எந்திரி செக் பண்ணோம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா மிமிக்ரிலாம் பண்ணிகிட்ருக்கா. இல்லை இல்லை எனக்கு தூக்கமாக இருக்குது, நான் அப்புறமாட்டி நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி அப்போ நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறான். ஆனால் அங்கேயே நின்றுக்கிறான். இப்போ என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாங்களா. ஸோ ஷாக் ஆயிடுறான். ஏய் நீயா, அப்போ எங்கே அவ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்போ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வரா. இங்கே பாருங்கள் நான் அவளோட சீனியர், இங்கே பாருங்கள் என்னோட ஐடி கார்டு அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்ருக்கு. ஹீரோயினை வந்து நான் எதுவுமே பண்ணலை, நீங்கள் போலீஸுக்கெலாம் கால் பண்ணுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, அவங்க அம்மாவை தான் பார்க்க போயிருக்கா, அவங்க கூட கோமா பேஷண்ட்டாக அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரி இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டுருக்கான். அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு திரும்ப இவன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கான். ஸோ பயந்தே போயிடுறா. டாக்டர் நீயா அப்படின்ட்டு. நீ என்ன நினச்சிட்ருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உங்கள் அம்மா தானே, உங்கள் அம்மா பார்க்குறதுக்காக எதுக்கு நீ இப்படிலாம் ஆக்டிங்கை பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. உனக்கு தெரியாது, ஹீரோ வந்து எங்கள் அம்மாவை பார்க்க விட மாட்டான் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வாண்டடாக இங்கே வந்தியா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.